அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் பிஸியாகவே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்ப ஒரு 2 டேஸ் முன்னாடி எடுத்திருந்த விலாக் தான். சஃப்ரின் ட்ரெஸ் கொஞ்சம் தையல் பிரிஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவோட மிஷினில் தையல் போட்டுட்டு தையல் பிரிஞ்ச இடத்துல தையல் போட்டுட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புறப்ப எடுத்தது. காலைல பார்த்திங்கன்னா அடை தோசை அம்மா ஊற்றிருந்தாங்க. அடை தோசையும் தேங்காய் சட்னி தாளிக்காமல் நல்லா திக்காக அரைச்சி வச்சுருந்தாங்க. நல்லா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொலுசு இருக்கு இல்லையா, சில்வர் கொலுசு, அது வெள்ளி கொலுசு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறப்ப அம்மா ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன். அதை சரின்னு சொல்லிட்டு அதை வாஷிங் சோடா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் அதில் தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விடோ சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் சீக்கிரமாக சூடு பண்ணிவிட்டு நான் கழுவிட்டேன். டைம் இருந்துச்சு அப்படின்னு நல்லா கொதிக்க வச்சு அந்த சூட்டோடு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகி வந்துருச்சுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவோட ஹோம் டூர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டு லைட்டாக போர்ட்டிக்கோ மாதிரி இருக்கும். நம்ம நல்லா பைக் இதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஹால் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். ஆனால் ஹால் பெரிய ஹாலு, ஒரு செல்ஃபு மட்டும்தான் இருக்கும். ஊருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிளம்ப ஒரு 1 hour முன்னாடி தான் நான் இந்த ஹோம் டூர் எடுத்தேன். ஸோ எதுவுமே நீட் பண்ணலை. அப்படியே கிளம்புன அவசரம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்படியே தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தம்பியோடைய ரூமு. தம்பி பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்காக எடுத்திருக்கேன். தனியாக பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் 2 பவுலில் போட்டிருக்கான். தனித்தனியாக அதை வச்சுருக்கான். ஸோ கலர் சூப்பராக இருக்கும் ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட கலரு. இது பார்த்திங்கன்னா அம்மாவோட ரூம். அம்மாவோட ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சாக ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கும். வாஷிங் மிஷின் அப்புறம் 2 பீரோ அம்மாவோட ரூமில் தான் போட்டிருப்பாங்க. இன்னொரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெளியே போட்டிக்கு காமிச்சோன்னே அதில் ஒன்று இருக்கும். அப்புறம் ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படி நேராக பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும். ஆல்ரெடி அம்மாவோட கிச்சனுடைய கவுண்டர் டாப்லேயே நான் காமிச்சிருப்பேன். எப்படி நீட்டாக ஸ்டவ்வில் கழுவி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சைடு அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு, இந்த பெரிய ஸ்லாப் ஒன்று, செல்ஃபு ஒன்று, டைனிங் டேபிள் ஒன்று அம்மா போட்டு வச்சுருப்பாங்க. கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலுமே அட்டாச்சான மாதிரி இருக்கும். நல்லா பெரிய கிச்சன் ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அம்மா வச்சுருக்காங்க. இந்த பேரல் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு யாருனாச்சும் வந்தாங்க அப்படின்னா எடுத்து கொடுக்கக்கூடிய கப்பு, பிளேட்டு அந்த மாதிரி. அதோட பார்த்திங்கன்னா கிளம்பி ஜங்ஷன் வந்தாச்சு. லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு ரிட்டன் தம்பி தான் விட வந்திருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் ட்ராவல்ன்றதுனால நைட்டு எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் போகிறப்ப எடுத்துருந்த விலாக். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.